ஹாய் गाइस வெல்கம் பேக் டு எம்ஜி vlogs. ஸோ நேற்று இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணிருக்கீங்களா பார்த்துருக்கீங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய ட்ரிப்பு ஒரு பெரிய கேங்கோட போக போகிறோன்ட்டு. கேங்லாம் நாங்கள் சொன்ன டைப்பை தாண்டி போயிடுச்சு. இன்னும் வந்துட்டே இருக்கானுங்க. 4 பேர் தான் மொத்தமாகவே இருக்கோம். கேமராமேனோட சேர்த்து 5 பேர். ஸோ இதுக்கப்புறம் தான் வரப்போகிறானுங்க. வந்துட்டு எங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரிப்புன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக வந்து தனுஷ்கோடி போக போகிறோம். ஸோ எண்ட் ஆஃப் இந்தியா அது வந்து லாஸ்ட்லேண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் ட்ரிப்பாக இருந்துச்சு. கன்னியாகுமரி தனுஷ்கோடி தான்டா லாஸ்ட்லேண்ட், கன்னியாகுமரி இல்லடா. நம்ம போறது தனுஷ்கோடி தான். அதுதான் சொன்னேன் நானும். இப்போ இங்க வர அந்த கேங்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ட்ரீம் லேண்ட், அதுதான் அங்கதான் போக போறோம். ஸோ எல்லாமே வந்து பேக் பண்ணிட்டோம். அதிசயமா பாத்தீங்கன்னா சொன்ன டைமுக்கு 4 பேர் வந்தாங்க. அதுவே பெரிய விஷயம். சொன்ன டைமுக்கு எல்லாமே பேக் பண்ணிட்டோம். அது ரொம்ப பெரிய விஷயம். சரி 5 பேர் வந்திருக்கோம். பதிவு பண்றீங்க இதுல. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே எந்தெந்த பைக்ல போறோம், எந்த ரூட் வழியா போறோன்றதுலாம் நான் ஃபுல்லா அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நம்ம சேனல் புதுசா வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு தான் ஆட்டு வணங்கி விடுங்க. ஸோ ஓகே கைஸ், வாங்க போக போக கண்டினியூ பண்ணிக்கலாம். Okay, let's go. ஆமே எப்படி பண்றோம்? இதே ஸ்பிரிட் தான். ஸோ கைஸ் எல்லாரும் கிளம்பி ஒரு வெறியில் அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். போக போக vlog ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன். போகிறோம், ஃபன்னு தான். ஒரே நைட் ஃபுல்லாக ரைடு தான். போகிறோம், ஃபன் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் எல்லாரையும் பக்காவாக அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி கிளம்ப போகிறோம். நான் கைஸ் போவோமா? வாங்க வாங்க கிளம்புவோம், வாங்க எடுங்க. 1 hour later. பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஹோட்டலில் வந்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவனும் எங்கேயும் மிஸ் ஆகலை. ஒரு டைம் மிஸ் ஆனானுங்க, திருப்பி வந்து ஆச்சரியாங்க. ஸோ மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹோட்டலுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறோம். எல்லாம் பசியில் இருக்கிறாங்க. சாப்பிட்டு அப்புறம் கிளம்பும் போது திருப்பி அடிக்க பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒருத்தரை தொலைச்சிட்டோம். 4 வண்டி தான் இருக்குது. 5வது ஆள் யாருக்கு 5வது ஆள் பொறுமையாக வந்துட்டு இருக்காரு. அவர் வந்த பிறகு தான் கிளம்பணும். எல்லாம் அரை பக்கத்தில் இருக்காங்க. ஆனால் வண்டி தெளிவாக போயிட்டு இருக்கு. ஆமாம்மா, என்னாச்சுன்னு தெரியல. தாலி திடீர்னு யாருக்கு 80லேயே போயிருந்தான். திடீர்னு ஒரு ஸ்பீடு இருந்தான். 130 வந்துட்டாரு பாருங்க, வந்துட்டாரு 130. எல்லாம் பாட்டு கேட்டு பொறுமையாக வரானுங்க. ஸோ இப்போ திருப்பி கிளம்புறோம். ஆல்மோஸ்ட் 600 கிலோமீட்டரில் ஒரு 200 கிலோமீட்டர் டோட்டலாக கவர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர் தான். ஆக்சுவலி ஒரு 7 hours தான் ட்ராவலே காட்டுது. போகிறோம், தெரிய வரோம். நைட்டு ஃபுல்லாக பின்னாடி ஒருத்தன் வரோம். போகலாம் 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 போகலாம். கொஞ்சம் நல்லா. சரி ஓகே ஓகே. செய்திகளுக்காக உங்கள் சுகுமார். 1 hour later. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 12:15 ஆகுது. இது வரைக்கும் வந்து ஒரு 2-3 இடத்துல நின்னோம். அதாவது வந்து ஒரு 2-3 பேர் வந்து வரல, லேட்டாக வந்தாங்க அப்படின்றதுக்காக. ஆனால் ஃபஸ்ட்டு டீ கடை இப்போ தான் வந்திருக்கோம். எல்லா வண்டியும் ஓரம் போட்டு எல்லோரும் உள்ளே உட்கார வச்சுருக்கோம். எல்லாருக்கும் வந்து தூக்கம். ஆக்சுவலாக எனக்கே பயங்கரமாக தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லா வண்டியில் பறந்துன்னு போகிறதுக்கு ஜில்லுன்னு காற்று போகிறதுக்கும் பயங்கரமாக தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. சரி இதுக்கப்புறம் விட்டால் வேலைக்கு ஆகாது. எசக முஸ்ட்டு அதனால ஃபுல்லாக டீசெண்டாக நம்மளே நின்று டீயை போட்டு ஒரு 10 minutes கேப் விட்டு அப்புறமா போவோம் அப்படின்னு எந்த ரொட்டி கிடைக்கு. அவருக்கு டீஎஸ் குவாலிட்டி Two hours later. ஆல்மோஸ்ட் இப்போ சமயபுரம் டோல்கேட் தாண்டிட்டோம். மீண்டும் ஒரு தோழர் வந்து தொலைந்து விட்டார். எங்கே போயிட்டாருன்னு தெரியல. 2 பேர், ஒரு வண்டியில் 2 பேர் காணும். நீங்கள் 4 வண்டி கூடவே வந்துட்டாங்க. அந்த ஒரு வண்டி நண்பர் வந்தாருன்னா திருப்பி கிளம்ப வேண்டியது தான். ஆல்மோஸ்ட் இன்னும் எவ்வளோ ப்ரோ? 4 மணி நேரமா ப்ரோ? 4 மணி நேரம் எக்ஸாக்ட்லி. இன்னும் 4 hours. 250 கிலோமீட்டர் முடித்தோன்னா காலையில் சன்ரைஸே வந்து நம்ம ராமேஸ்வரம் தான் பார்க்குறோம். பாம்பன் பாலம் தான் பார்க்குறோம். பாம்பன் பாலத்தில் நின்று அப்படியே இங்கே ட்ரெயினு போகும், இங்கே சன்னு வரும். அந்த மாதிரி சன்ரைஸ் வரும். ரோல் பரப்புறோம். எல்லாமே சிறப்பாக ஒரு பிளானோட இருக்குது. போகிறோம் நைட்டில் அப்படியே இது பாருங்க
தண்ணி அடிச்சு ஓட்டுனுக்கிறேன். மூஞ்சில கழுவி ஓட்டிட்டு இருக்கேன். பசங்க எது சொன்னாலும் விதகமாக யோசிக்கிறாங்கப்பா. சரி ஓகே கைஸ், போக அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். வாங்க போவோம். A few moments later. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டோலர் நடுவில் காணாமல் போனார் அப்படின்ட்டு ஒரு பிரேக் எடுத்திருக்கோம். அந்த பிரேக்குக்கு அப்புறம் இப்போ தான் வந்து டீ கடையில் நிறுத்தியிருக்கோம். இதுதான் 2வது டீ ஸ்பாட். ஆக்சுவலாக அவர் வந்து காணாமல் போல் ஒரு சின்ன சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை கதற செதற விட்டுக்கிறாங்க. அதாவது நம்ம பையன் ஹெல்மெட் போட்டுட்டு இல்லை, அதான். ஸோ நைட் ரைடு வந்து இதுக்கு தான் வந்து ரொம்ப பயப்படுறது, நைட்டில் வெளியே அனுப்புறதுக்கு. ஹெல்மெட் வந்து முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் ரைட் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக நாங்கள் யாருமே போடல, ஏன்னா நைட்டு கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சா. அந்த காற்று வந்து ஃபேஸில் பட்டால் மோஸ்ட்டாக தூக்கம் வராது அப்படின்னு ஒரு அல்பாசில் தண்ணி மூஞ்சிலே தெளிச்சுட்டு அப்படியே போயிட்டோம். ஸோ அது ஹெல்மெட் வந்து அப்படியே இப்படி வண்டியில் வச்சுருந்தது, லைட்டாக இப்படி ஸ்கிட் ஆகி போயிட்டு லாரி டயரில் மாட்டிக்கிச்சு. அதனால் மோஸ்ட்டாக எல்லோரும் ஹெல்மெட் போட்டே வந்து ரைட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்படியே இந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு தான் ரைட் பண்ண போகிறோம். பார்க்கலாம். இதனால தான் வந்து அவர் நடுவில் காணாமல் போயிட்டார். டீ கடைக்கு வந்துருக்கோம். டீ குடிச்சிட்டு அப்படியே திருப்பி இன்னும் ஒரு 220 கிலோமீட்டர்ஸ் தான் கிளம்ப போகிறோம். வாங்க.